ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மூவி நேம் தி தனூர். இது ஒரு இந்தோனேஷியன் பேய் படம் கைஸ். சரி, ஓகே கைஸ், ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிக்கோங்க. சரி, அவங்க வீடு போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் இப்போ ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோனி. இவ பேர் ரீசா. இவ கீபோர்டு வாசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்படி இவ பாட்டு பாடி முடிச்சதும் இப்போ பின்னாடி 3 பசங்க நிற்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கும் போகிறாங்க. இப்போ இவ சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவ கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருந்திருப்பான். நம்ம ஹீரோனியோட அம்மா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறனால அவ கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க உடம்பு சரியாமல். இப்போ நம்ம ஹீரோனிக்கு அப்பாவும் இருப்பார், ஆனால் அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்துட்டு போவார். அப்படி அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோனி பின்னாடி இருக்க ஒரு சின்ன இடம் இருக்கும், மர வீடு மாதிரி, அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா மறுநாள் அவளுக்கு பர்த்டே போல இருக்கு. இப்போ அவளும் அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா வர மாதிரி இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அவளே கேக் வாங்கி வச்சு வெட்டுறதுக்காக உட்காந்துடுறா. இப்போ அவள் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷ் பண்ணுறான். அப்படி என்ன விஷ் பண்ணுறான்னா, இந்த வருஷமாச்சு எனக்கு ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அப்போ கரெக்டாக மேலே இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். இப்போ நம்ம ஹீரோயினையும் மேலே போய் பார்க்குறான். அப்படி அவள் அந்த ரூமில் போய் பார்த்தா கபோர்டுக்குள்ளே ஒரு பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவனும் சொல்கிறான், நான் இங்கே இருக்கிறத யார்கிட்ட சொல்லாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கபோர்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறான். அப்போ வேற ஒரு 2 பசங்க வராங்க. வந்து அவனை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இவளும் கை காமிச்சு விட்டுறான். இப்போ இந்த பசங்களும் அந்த பையனை போய் பார்த்து, டே நீ அவுட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பசங்க போகிறப்போ இப்போ இவளும் கேட்குறா, டே நான் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவனுங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ இவளும் போயிட்டு அவ கூட சேர்ந்து விளையாடுறா. இப்போ ஹீரோனுடைய அம்மாவும் வேலை மேலேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்க நம்ம ஹீரோனிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ கீழே ஏதோ சத்தம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மேலேருந்து எட்டி பார்த்தா தர ஃபுல்லாக யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இப்போ இவங்களும் நம்ம ஹீரோனி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவள் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவங்களும் சரி நம்ம பொண்ணு தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா அவள் தூங்கலை, உட்காந்துட்டு அந்த பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனியும் அந்த பசங்கிட்ட கேட்குறா, யார் அந்த ஃப்ளோரை கிறுக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஆளுக்கு மாற்றி கை காமிக்கிறானுங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் கால்லாம் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, சாரி சொல்லோ நேற்று நைட்டு லேட் ஆகிடுச்சு, ஆனால் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீ பெரிய பொண்ணு ஆகிட்டமா, உனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுது, அதனால தரையெல்லாம் கிறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் இங்கே கிறுக்குனேன், நான் கிறுக்கவே அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க அம்மாவும் அவளை கூட்டிட்டு போயிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு காட்டினா அங்கே எந்த ஒரு கிறுக்கலும் இல்லை, க்ளீனாக இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோனியோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோனியும் அந்த பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க வெளியே. இப்படி விளையாடிட்டு இருக்கப்போ அந்த 3 பசங்களும் ஏதோ ஒரு பாட்டை பாடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் அந்த பாட்டை அவங்க கூட சேர்ந்து கற்றுக்கிறான். இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கு. இப்போ அந்த வழியாக வந்த வேலைக்காரன் இப்போ நம்ம ஹீரோனியை பார்க்குறான். இப்படி பார்க்கும்போது அவனுக்கு நம்ம ஹீரோனி விளையாடுற மட்டும் தெரியுது, ஆனால் அவ கூட பசங்க விளையாடுறலாம் தெரியல. இப்போதான் நம்மளுக்கே ஒன்று தெரிய வருது, நம்ம ஹீரோனி கூட விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே பேயா இருக்காங்க அந்த சின்ன பசங்க. அப்படி நம்ம ஹீரோயினி விளையாடிக்கிட்டே அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும், அங்கே போயிடுறாங்க. இப்போ அந்த சின்ன பசங்க சொல்கிறாங்க, அந்த பெரிய மரத்துக்கிட்ட வந்துட்டு போவேணாம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினையும் கூட்டின்னு போயிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுடைய அம்மா சில ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க பொண்ணு தனியாக விளையாடுறா, அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையும் தனியாக பேசுகிறா, எனக்கு ஏதோ இது எல்லாமே பேய்களோட வேலைன்னு சொல்லிட்டு தோணுது. அந்த ஆளும் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவர் கூட்டின்னு வந்தால் இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல, இப்போ ஹீரோனியோட அம்மாவும் எனக்கெல்லாம் தெரியும், நீங்கள் கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தாத்தாவை அமுச்சு விட்டுறாங்க ஹீரோனியோட அம்மா. இப்போ ஹீரோனியோட அம்மாவும் நம்ம பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோனி யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனி பழங்குழி ஆடிட்டு இருக்கா. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சுமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு சைக்காட்டிஸ்ட் தான் கூட்டின்னு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு ஏதாவது சைக்காலஜிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோனியோட அம்மாவை சொல்கிறாங்க, இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கீழே ஏதோ சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோனி உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் கேட்குறாங்க, இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ அவங்களும் சொல்கிறான், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அவங்களும் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸா, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவங்களும் சொல்கிறான், டே எல்லாரும் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கேருந்து 2 சேர் அப்படியே நகரும். அதை பார்த்து அந்த சைக்காட்டிஸ்ட்க்கு அல்லு இல்லை, என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருச்சி ஓடிடுறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினி அந்த பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்களாம் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்களாம் இறந்து போயிட்டோம், இந்த மாதிரி ஜப்பான் இந்தோனேஷியாவை அட்டாக் பண்ணிச்சு, அந்த போரில் நாங்கள் இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஆவியாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோனியோட அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க அந்த வேலைக்காரனை கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மந்திரவாதியை போய் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நடந்த விஷயத்தை தான் அந்த மந்திரவாதிகிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த மந்திரவாதியும் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. இப்போ நம்ம ஹீரோனி அந்த சின்ன பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த பசங்களும் கேட்குறாங்க, எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
எனக்கு எந்த ஒரு பயமாவும் இல்ல. நான் உங்க கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியா! சரி என் கூட வான்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோயின இழுத்துக்கிட்டு பால்கனிக்கு கூட்டின்னு போறானுங்க. இங்கேருந்து குதிச்சா நீ செத்துருவ. அதுக்கப்புறம் எங்க கூடயே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய கொலை பண்ண பார்க்குறாங்க. இப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட அம்மாவும், அந்த மந்திரவாதியும் வந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் ஓடி வந்து நம்ம ஹீரோயினிய குதிக்க விடாம புடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த மந்திரவாதியும் நம்ம ஹீரோயினுடைய கண்ல கை வச்சு, நெத்தியில கை வச்சு ஏதோ ஒரு மந்திரத்த சொல்றான். அப்படி சொல்லிட்டு அந்த பசங்கள பார்க்க சொல்றான். பார்த்தா அந்த பசங்கலாம் ஒரு மாரி கோரமா இருக்காங்க. கொடூரமான உருவத்துல இருக்காங்க. அத பார்த்து இப்ப நம்ம ஹீரோயினியும் மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. இதுதான் அந்த பசங்கள கடைசியா பார்க்கறது நம்ம ஹீரோயினி. அந்த வருத்தத்திலேயே இன்ன வரைக்கும் இருந்திருப்பாங்க. இப்ப சில வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. நல்லா பிரியப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா. அவ பேரு ரீரி. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க இல்லையா? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்களே! அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இப்ப இவங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "நீதாம்மா நம்ம தங்கச்சிய பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படி சொல்லிட்டு, இப்ப 2 பேரும் உள்ள போறாங்க. இப்படி உள்ள போனா ஒரு சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இத்தன நாளா அவங்க பாட்டிய பார்த்துட்டு இருப்பான். இப்ப அவனுக்கு ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறனால தான் இவங்க வந்து அவங்க பாட்டிய பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். அவனும் நான் சீக்கிரமா வந்துடுறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். இப்ப அந்த 2 பசங்களையும் அந்த பாட்டி வீட்ல விட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க வேலைக்கு. இப்ப நம்ம ஹீரோயினியும் அந்த பாட்டிய ரொம்ப நாளா பார்த்துக்கிறா. இப்ப அந்த சின்ன பொண்ண தான் காட்டுறாங்க அவளோட தங்கச்சிய. அவ சைக்கிள் எடுத்துக்கிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒரு பெரிய மரத்தாண்ட போறா. ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த சின்ன பசங்க இந்த மரத்தாண்ட போக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? இப்ப அந்த மரத்தாண்ட தான் இந்த பொண்ணும் இருக்கா. இப்ப அந்த மரத்தாண்ட போயிட்டு ஒரு சீப்பு இருக்கும். அந்த சீப்பு எடுத்துட்டு அவனோட பொம்மைக்கு தலை வாரிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. அவ அவங்க பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு, எங்கடா இவ போனாலே இன்னும் காணோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த குட்டி பொண்ணும் வீட்டுக்குள்ள வரா. இப்ப வந்து ஒரு மாரியா யாருக்கிட்டயும் பேசாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூமுக்கு போயிடுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினியும் புக் படிச்சிட்டு இருக்கும்போது, வெளிய சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ வீட்டோட கதவ தட்டுற மாரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு வெளிய போய் பார்த்தா, அங்க யாருமே இல்ல. என்னடா இங்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் கூடயோ அவ தங்கச்சி பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. நம்ம ஹீரோயினியும் உள்ள வந்து பார்த்தா, இப்ப அவ தங்கச்சியும் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினியும் கேட்கறாங்க, "நீங்க தான் எங்க பாட்டிய பார்த்துக்கிட்டு வந்த புது நர்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அவங்களும் ஆமான்ட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி, "சரி உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப அவங்களும் என் பேரு ஆசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினியோட தங்கச்சிக்கும் அந்த ஆசின்ற பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு போல. இப்ப அவளும் என் கூட விளையாட வாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அவள அவ ரூமுக்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோயினும் அந்த ஆசின்ற பொண்ணு எங்க போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தேடிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ, டக்குனு இந்த சைடு போன ஆசி அந்த சைடு வந்து நிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பார்த்து ஒரு மாரி சடனா தூக்கி வாரி போட்டுருது. இப்ப இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலைல தான் காட்டுறாங்க. அந்த ஆசின்ற பொண்ண நம்ம ஹீரோயினி அந்த பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக கூட்டின்னு போயிட்டு இருக்கா. மட்டும் இல்லாம அங்க பாட்டிக்கு எப்பப்ப மாத்திரை குடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு, இப்ப அவளும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அந்த பாட்டி ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கும். இப்ப இவள போய் பார்த்தா அந்த பாட்டிக்கு ஒரு கை இழுத்துட்டு இருக்கு போல. இப்ப அந்த பாட்டியும் அவ சமாதானப்படுத்திட்டு, இப்ப ஆசியும் அந்த ரீரியும் 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த ஆசின்ற பொண்ணு ரீரிய குளிக்க வச்சுட்டு இருக்கா. இப்போ சரின்னு சொல்லிட்டு இவளும் அந்த கதவ க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா, பின்னாடி யாரோ நிக்கிற மாரி இருக்கு. டப்புன்னு பார்த்தா அந்த வெளியூருக்கு போனான் இல்லையா அந்த பையன், சொந்தக்கார பையன் அவன் தான் பயமுறுத்திடுறான் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோனிய. இப்ப நம்ம ஹீரோயினிய, "டேய் பைத்தியக்கார பயலே இப்படியாடா வந்து பயமுறுத்துவ" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கருந்து திட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலைல தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அந்த பையனும் வரான். அவன் ஸ்ட்ரெயிட்டா போய் ஜன்னலாண்ட போய் பார்த்தா அவ தங்கச்சி மட்டும் தனியா விளையாடிட்டு இருப்பா. இப்ப அவனும் கேட்கறான், "நீ உன் தங்கச்சிக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க, "உங்க அம்மா அனுப்புன புது நர்ஸ கூட தான் விளையாடிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப இவனும் யோசிக்கிறான், "அம்மா புது நர்ஸ் அனுப்புனாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் நம்மகிட்ட சொல்லலையே" அப்படி சொல்லிட்டு, இப்ப அவனும் சொல்றான், "இல்ல உன் தங்கச்சி தனியா தான் விளையாடிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினியும் அந்த ஜன்னலாண்ட போய் பார்த்தா, ரீரி அந்த ஆசி கூட பொண்ணு கூட தான் விளையாடிட்டு இருக்கா. இப்ப அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் வெளியே உட்காந்துட்டு சூப் குடிச்சிட்டு இருக்கப்போ, அப்போ மேல ஏதோ கொடூரமான உருவம் ஒண்ணு நிக்கும். அத பார்த்துட்டு இவனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல அந்த உருவம் இருக்காது. டப்புன்னு பார்த்தா பாட்டிக்கு உடம்பு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். டப்புன்னு நம்ம ஹீரோயினியும் அந்த பையனும் அந்த பாட்டிய சமாதானப்படுத்திட்டு இருக்க, இப்ப கட் பண்ணா இப்ப அந்த சின்ன பொண்ண தான் காட்டுறாங்க ரீரிய. அந்த நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சாசின்னு சொல்ற நர்ஸ், அவங்க நம்ம ரீரிய அந்த பெரிய மரத்தாண்ட கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. நீயும் சொல்றா, "என்ன விடுங்க நான் வீட்டுக்கு போறேன்ட்டு." ஆனா அந்த லேடி விடுற மாரி இல்ல இவள. அப்படிங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. இப்ப அவ தங்கச்சிய காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா ஒரு ஒரு ரூமா. அப்போ ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த கண்ணாடியில ஆசியும் அவளோட தங்கச்சியும் படுத்துட்டு இருக்க மாரி இருக்கும். இவளும் இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது இப்ப அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. திரும்பி அவ அந்த கண்ணாடியில பார்க்கும்போது அந்த கொடூரமான பேய் வெளியே வரும். இவள அட்டாக் பண்ண வரும்போது டப்புன்னு கீழே விழுந்துடுறா. இப்ப அங்க பக்கத்துல இருக்க அந்த பொருளை வச்சு அந்த பேய் அட்டாக் பண்ணும்போது தூக்கி போடும்போது அந்த கண்ணாடியில பட்டு கண்ணாடி உடைஞ்சிடுது. அந்த பேய் அங்கிருந்து போயிடுது. இப்ப அந்த சொந்தக்கார பையனை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயினுடைய தங்கச்சிய தேடிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த பேய் அவன அட்டாக் பண்ண வருது. இப்ப அவனும் அங்க மயக்கப்பட்டு கீழ விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினியும் வந்து அவன எப்படியோ எழுப்ப பார்க்குறா. ஆனா அவன் எழுந்துக்கிற மாரியே இல்ல.
சரின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிக்கு ஏதாவது ஆச்சா சொல்லிட்டு பாட்டியை போய் பார்க்கும்போது அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக அழுறா, கதறா. இப்போ இவளும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நடந்துச்சுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த சொல்லிடுறா. இப்போ அவங்க அம்மாவை நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பியானோவை போயிட்டு அந்த சின்ன வயசில் அந்த பசங்க பாடினாங்க இல்லையா, அதே பாட்டை திரும்ப பாடுறா. இந்த சீனை தான் ஸ்டார்டிங் சீனில் காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த பசங்களும் அவள் பின்னாடி வந்துடுறா. இப்போ இவளும் அந்த பசங்களை கட்டி பிடிக்கிறா, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறா இல்லையா. இப்போ அந்த பசங்களும் சொல்கிறாங்க, நீ ரொம்ப பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க இப்போ அவனுங்களாம் சொல்கிறானுங்க, அந்த ஆசை ஒரு தீய சக்தி. இப்போ உன் தங்கச்சியை பேய்களோட உலகத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கா. உன் தங்கச்சி நீ காப்பாற்றணும்னா நீ எங்களோட உலகத்துக்கு வரணும், அப்போ தான் நீ உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் உலகத்துக்கு வந்துட்டனா எங்கள் மூஞ்சிலாம் உனக்கு கௌரவமாக தெரியும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இவளும் பரவாயில்ல என் தங்கச்சி நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த பேய்களும் ரெடி ஆகுறாங்க. இப்போ இந்த பேய்களும் நம்ம ஹீரோனியை அந்த பேய்களுக்கான உலகத்துக்கு கூட்டின்னு போகிறா. இப்போ நம்ம ஹீரோனிக்கும் அந்த சின்ன சின்ன பசங்களாம் நம்ம ஹீரோனியோடைய இப்போ தங்கச்சி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இடத்த. இப்போ அப்படியே வெளியே காட்டினா அவங்க அம்மா அந்த மந்திரவாதியை கூட்டின்னு வந்திருக்காங்க. இப்போ அந்த மந்திரவாதியும் ஒரு ரூமாக தேடிட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு அந்த இரும்பு சீப்பு கிடைக்குது. அப்படி அவர் அந்த சீப்பை தொட்டதுக்கப்புறம் அந்த பேயோட கதைலாம் அவருக்கு தெரிய வருது. இப்போ அந்த பேயோட கதையும் சொல்கிறாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஆசின்ற பொண்ணுக்கு தவறான முறையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதனாலேயே அந்த குழந்தையும் அவளையும் இந்த ஊர் மக்களும் ஊரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவள் குழந்தைய கொன்னுட்டா. இதனாலேயே அவள் அந்த மரத்தாண்ட போயிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு இப்போ இந்த மந்திரவாதிக்கும் தெரிய வர, இப்போ இவரும் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட அந்த சீப்பை கொடுத்து எத்தனை போய் அந்த மரத்தாண்ட புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவங்க அவன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பேய் அவளை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ அவன் தங்கச்சியை காப்பாற்றிலான்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறப்போ இப்போ அந்த பேயும் அவன் தங்கச்சியை இழுத்துக்கிட்டு அப்படியே ஓடிடுது. என்னோட தங்கச்சி போயிட்டாலே இவ்வளோ தூரம் வந்து என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் அந்த சீப்பை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புதைக்க இப்போ ஹீரோனுடைய தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரா. நம்ம ஹீரோனையும் அவளோட தங்கச்சியோட கையை பிடிச்சி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க அம்மாவும் ஒரு வழியாக அந்த சீப்பை ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே புதைச்சிட, நம்ம ஹீரோனையும் அவங்க தங்கச்சியை ஃபுல்லாக இழுத்து காப்பாற்ற டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோனையும் அவளோட தங்கச்சியை காப்பாற்றுற இப்போ அவளும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நன்றி சொல்ல 3 பசங்களும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அவங்க மறைஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோனுக்கு அவங்களோட அம்மா கத்துற சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோனி நிஜ உலகத்துக்கு வந்துட்டாங்க போல். எல்லாமே இங்கே நார்மல் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணா வயசில் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலோ இப்போ அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா, அந்த மர வீட்டாண்ட உட்காந்துருக்கா. கரெக்டாக அவளோட தங்கச்சி அங்கே வந்து டைம் அடிச்சுக்கா வாக்கா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஹீரோனி போகும்போது அந்த 3 பேய்களும் நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோனியும் எங்கே போனாலும் அந்த 3 பசங்களை மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே இந்த படம் இங்கே முடிஞ்சதாக பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அதே ஆலமரத்தாண்ட போயிட்டு அந்த சீப்பு எடுத்து அவளுடைய பொம்மைக்கே தலைவாடுறா. இந்த படத்துக்கு பார்ட் 2 லீடிங் கொடுத்து அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் கைஸ், படம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில். சரி ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.